கோவை மண்ணையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை இனிதே துவங்குகின்றோம். நல்ல ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். இந்த 2017வது ஆண்டு அது என்னன்னு தெரியல, நம்ம நாட்டுக்கு இந்த 7 அப்படின்ற ஒரு நம்பர் வந்தாலே ஒரு பெரிய புரட்சின்னு நினைக்கிறேன். 1947 நம்ம நாட்டுக்கு ஒரு விடுதலை, ஒரு புரட்சி கிடைச்ச மாதிரி இந்த ஆண்டுல ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு சிறப்பான இந்த மண்ணினுடைய வீரத்தையும் நம்முடைய மாண்பையும் வெளிக்காட்டிய ஒரு விஷயம். அதுக்கு பெரிய கைதட்டு கொடுக்கலாம். நம்முடைய இளைஞர்களுக்கு பெரிய பெரிய கைதட்டு. அற வழியில போராடினாங்க. நம்ம ஊர் பையன் ஹிப்ஹாப் தமிழா நடித்து இசையமைத்து பாடல் எழுதி இயக்கவும் செஞ்சிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுத்தே ஆகணும் நம்ம. அந்த மீசைய முறுக்கு படத்தினுடைய டைட்டில் சாங், கோயம்புத்தூருக்கு பெரிய பெருமை. மீசைய முறுக்கு படத்தினுடைய டைட்டில் சாங் இங்க ரிலீஸ் பண்ண போறோம். அதனுடைய பிரீமியர் இங்க நடக்க போது. இப்போ நமக்காக மீசைய முறுக்கு ரேடியோ சிட்டி எஃப்எம்னுடைய இந்த ஆடியோ பிரீமியர்ல பாபி டான்ஸ் ரிபப்ளிக், the stage is all yours. Please give a big round of applause to the dance team. I say hip hop, you all say hip hop, hip hop, hip hop. I made it, whoa, I made it, I made it, I made it. Yeah, kanna paare, idu daanda engure. Moracha, monna moramo, nee adicha, monna alipo. Dakkare, 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 idu daaya ure. Dakkare, 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 nee modi paare. உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்லை, தேவையில்லை உன் வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை. பழகிக்கலாம், what's your name and your number girl, பழகிக்கலாம், what's your name and your number, பழகிக்கலாம், what's your name and your number girl, பழகிக்கலாம், hey பழகிக்கலாம். கனவிலோ நீதான் புள்ள, கனவிலோ நீதான் புள்ள, ஐயோ தொல்ல தாங்கவில்லை, என் மனசு ரொம்ப வெல்ல, ஆனா நீ கொடுக்கிற தொல்ல, அதனால நாளா தூங்கவில்லை. நீ லண்டன்ல நான் மதுரை புட்டே, சேர்ந்து தான் விடுவோம் லவ் ராக்கெட்டு, அடியல் பார்த்தட்டு நீயும் என்ன தொட, என் ஹார்ட்ட அடிக்காதே பாக்கெட்டு, ஒரு ஜல்லிக்கட்டு கால போல ஆட்டி வந்தேனே பால பால, ஒரு புள்ளி கட்ட பார்த்ததால சாஞ்சேனே மேஞ்சேனே உன் மேல பாஞ்சேனே. ஐயோ ஐயோ சக்தி முறைச்சாய, ஐயோ ஐயோ என்ன கட்டி பிடிச்சாடா, வாடி நீ வாடி நீ வாடி நீ வா, என்ன தேடி நீ ஓடி நீ வா, அடி வாடி நீ வாடி நீ வாடி நீ வா, என்ன தேடி நீ ஓடி நீ வாடி நீ வா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் நட்பு இருக்குமா நெஞ்ச நிமித்து அடாச்சம் எதுக்கு மச்சான் பாட்டைய கிளப்பு நந்து வந்த அடிச்சு நொறுக்கு அவன் மறைச்சு பார்த்தா அவன் மீசைய முறுக்கு இருக்கு நாங்க கொஞ்சம் இருக்கு ஆனா எங்களை சுத்தி
பாபிஸ் டான்ஸ் டீம் செமையான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிப் ஹாப் ஹிப் ஹாப் ஹிப் ஹாப் ஹிப் ஹாப். ஸோ தமிழர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு சிறப்பான இசையமைப்பாளர், தமிழுக்காக குரல் கொடுத்த இசையமைப்பாளர், இது எல்லாம் தாண்டி கோவை மண்ணினுடைய மைந்தன். நாம் எதிர்பார்த்த இந்த தருணம் வந்துருச்சு. ஹிப் ஹாப் ஹிப் ஹாப் ஹிப் ஹாப். தேங்க்யூ ஸோ மச். இவருடைய அடுத்த ஒரு வெஞ்சர் மீசைய, ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய மீசைய. ரேடியோ சிட்டி 91.1 FM இந்த ஆடியோ பிரீமியர்ல இங்க வந்திருக்கிறாரு. ஒரு few minutes few words எங்களுக்காக. எவ்வளவு சந்தோஷமா இருக்கே இப்படிப்பட்ட மக்களையும் உங்களுடைய இந்த பாராட்டையும் பார்க்கும்போது. நன்றி. வணக்கம் கோவை. டக்கரு 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 டக்கரு. ஏன் கண்ண பாரு, இது தாண்டா எங்கூரு, முறைச்சா உன்னை முறைப்போம் நீ. ஹே டக்கரு 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 டக்கரு, இதுதான் ஊரு. டக்கரு 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 கோயமுத்தூரு. வணக்கம் கோவை, வணக்கம். நான் தான் ஹிப் ஹாப். When I say hip, you all say hop. Hip, hip. When I say hip hop, you all say hip hop, hip hop. வணக்கம் வணக்கம் கோயம்புத்தூர். நான் இங்கே வரப்போ கேட்டாங்க இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு அப்படின்னாங்க. ஒரு 500 பேர் அப்படி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை இல்லை சான்ஸே இல்லை. மதுரை போன வாரம் லான்ச் பண்ணோம், அப்படியே மால்லாம் ஃபுல்லு. இது சொந்த ஊர் கோயம்புத்தூர் அப்படின்னு. ஸோ அதனால் வந்துட்டு நான் எதிர்பார்த்த அன்பு தான். ரொம்ப 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 சந்தோஷம். சொந்த ஊரில், இந்த ஊரில், இதே மாலில், இதே இடத்துல 5 வருஷம் முன்னாடி ஹிப்ஹாப்னா என்னென்னு புரியாமல் இருந்தப்ப தனியாக கிளப்பில் மப்பில் இறைவா இந்த மாதிரி பாட்டெலாம் பாடி அப்போ இருந்து அதே அன்பு, அப்போ இருந்து அதே பாசம் இன்றைக்கும் எனக்கு இருக்குது. நான் உங்கள் மேலே வச்சுருந்த அதே அன்பு, அதே மரியாதை, அதே பாசம் பன்மடங்கு எனக்குள்ளே இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இங்கே இருக்கிற நம்ம நிறைய பேருக்கு அப்படி தான். ஏன்னா அங்கே போய் ஊர் செட் ஆகல, நிறைய கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அப்பா அம்மா விட்டு போகிறோம், தனியாக இருக்க போகிறோம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள். ஸோ வந்துட்டு இதையெல்லாம் தாண்டி நாங்கள் போகிறப்ப ஒரே ஒன்று தான் மனசில் நினச்சிக்கிட்டேன், இல்லை எனக்காக இருக்காங்க. எப்படியும் நம்ம பாட்டு போட்டால் அது வந்து கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு இப்போ கேட்குறாங்க என்ன தைரியத்தில் இதெல்லாம் பண்ணுற, நீ பாட்டுக்கு பாட்டு போடுற. ஏன்னா என் பாட்டு ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும், என் பாட்டு யாரும் ரிலீஸ்லாம் பண்ண மாட்டாங்க. நான் அப்படியே சாயங்காலமாக அப்படியே பாட்டு ரெடி, வீடியோ ரெடினா அப்படியே யூடியூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ண உடனே ஒரே நாளில் 1 மில்லியன், இல்லை அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 1 மில்லியன். இன்னி வரைக்கும் தொடர்ந்து வாடி புள்ள வாடி ஆகட்டும், டக்கரு டக்கர் ஆகட்டும், இப்போ என்ன நடந்தாலும் ரிலீஸ் பண்ணோம், என்ன நடந்தாலும் ஒரே வாரத்தில் 1 மில்லியன். ஸோ எல்லோரும் கேட்குறாங்க ஏன் 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 அப்படின்னு. இல்லை என்ன தைரியத்தில் இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க. இண்டிபெண்ட் மியூசிக்காக வந்தேன், அப்போ இண்டிபெண்ட் மியூசிஷியனாக வந்தேன், இண்டிபெண்ட் மியூசிக் இல்லை. இல்லை ஓகே, நான் இல்லை என்னன்னா உங்களுக்கு இங்கே பேச ஈஸி, நான் என்னைக்காக தான் இவங்களை பார்க்க முடியும். எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா நான் போனப்போ அவ்வளோ யாருக்குமே நம்பிக்கை இல்லை என் மேலே. சுற்றி இருந்த நிறைய என் பசங்களுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரே என்ன நம்பிக்கையிலடா போகிறேன், நாங்களாம் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டுருக்கோம், நீ ஏதோ பண்ணிட்டுருக்கே அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ ஹிப்ஹாப்னு ஒரு விஷயமே இல்லை. தமிழ் ஹிப்ஹாப்புங்கிறது அப்போ புதுசு, ரொம்ப புதுசு. எங்களோட ஹிப்ஹாப் தமிழன் தான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம். மலேசியாவில் நிறையா இருந்துச்சு, பட் இந்தியாவில் எதுவுமே இல்லை. இது இண்டிபெண்ட் மியூசிக்கே இல்லை.
அப்படின்னாங்க. இண்டிபெண்டன்ட் மியூசிக் வராதுனாங்க. இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக ஹிப்ஹாப் தமிழா ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம். ஆல்பம் விற்காதுனாங்க. 2012 பெஸ்ட் செல்லர் ஹிப்ஹாப் தமிழன். அதுக்கப்புறம் சினிமா ஆல்பம் போடலாம், சினிமாவில் மியூசிக் போடுறது கஷ்டம்னாங்க. அப்படியே ஏதோ கஷ்டப்பட்டு தட்டு மாதிரி ஒரு ஆம்பளை படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனோம். அண்டு தனி ஒருவனில் நீங்கள்லாம் வந்து என்னை ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்கிட்டீங்க. சரி மியூசிக் டைரக்ஷன் பண்ணிடலாம், பட் வந்து சினிமா டைரக்ஷன் கஷ்டம், ஆக்டிங் கஷ்டம். நாங்கள் இன்னைக்கு ஜீவா வரல, எப்பவும் வரமாட்டான் வரல. ஸோ ஆக்டர், மியூசிக் டைரக்டர், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, லிரிக்ஸ், மியூசிக் டைரக்ஷன், திரைக்கதை, கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம், ஹிப்ஹாப் தமிழா. இப்போவும் எல்லாரும் கேட்குறாங்க இதெல்லாம் என்ன தைரியத்தில்டா பண்ணிருக்க அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு தைரியம் தான், அன்னைக்கு இருந்த அதே தைரியம் தான், இன்னைக்கு இருக்கிற அதே தைரியம் தான், ஒரே ஒரு தைரியம் தான் எனக்கு. நீங்கள் இருக்கீங்கிற ஒரே ஒரு தைரியம் தான். ஏன்னா எந்த செலிபிரிட்டியும் லான்ச் பண்ண மாட்டேன்றாங்க, எந்த செலிபிரிட்டியும் ரிலீஸ் பண்ணல. யார் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்னா, இதோ இவ்வளோ சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இந்த அன்பு போதும் எனக்கு. இப்போ எனக்கு யாரையும் தெரியாது சினிமாவில், அதுக்கு எனக்கு கஷ்டமாலாம் இல்லை, ஏன்னா எனக்கு இவ்வளோ பேரை தெரியுமே. ஸோ இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்ததே இதுக்கு தான். ரேடியோ சிட்டி ஜென்ரலாக ஒரு ஆல்பம் லான்ச்னா ரேடியோலேயே நடந்துடும். நான் கேட்டது என்னென்னா, ஓகே ரேடியோவில் ஆல்பம் லான்ச் பண்ணலாம், ஆனால் மதுரை, கோயம்புத்தூர், சென்னையிலாவது நான் போய் என் நண்பர்களை பார்க்கணும். ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வீட்டில் சண்டை போட்டு கிளம்பி போன ஹிப்ஹாப் தமிழா ஒரு ஹீரோவாக, ஒரு டைரக்டராக, ஒரு மியூசிக் டைரக்டராக இங்கே திரும்பி வந்திருக்கான்னா அதுக்கு இந்த அன்பு தான் காரணம். ஸோ அந்த அன்புக்காவது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், நான் என் நண்பர்களை பார்க்க வரணும் அப்படின்னாங்க. இல்லை மாலு, பெர்மிஷனு, டிஸ்டர்பன்ஸு, நிறைய பிரச்சனை இருக்கும்னாங்க. அதையும் தாண்டி ரேடியோ சிட்டி இது நமக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி ரேடியோ சிட்டி. ஆடியோ ப்ரீமியரில் போன வாரம் மாட்டிக்கிச்சு ரிலீஸ் பண்ணோம், இந்த வாரம் மீசை முறுக்கு. இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, சரிடா எல்லாம் ரிலீஸ் பண்ணுற படம் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து நண்பர்களுக்காக எடுத்த படம். இதில் எல்லாருமே புதுமுகம். விவேக் சார் மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்டாராக நடிக்கிறாரு. மித்தபடி கிட்டத்தட்ட ஒரு 20 புதுமுகங்கள். நான் எங்கெங்கெல்லாம் காலேஜ் ஃபங்க்ஷன் போகிறனோ, யாரெல்லாம் ஸ்டேஜில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் இது வரைக்கும் நான் பிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தில் டிஜிட்டல் மீடியாவில் இருந்த நிறைய பேர், ஏன் நான் இன்டர்நெட்குள்ளே வந்த காலத்தில், அதாவது யூடியூப் ஆரம்பித்து இந்தியாவுக்கு வந்த காலத்தில் 2005 நான் ஏதோ சேனல் ஆரம்பித்தேன். அந்த டைமில் என் கூடயே ஆரம்பித்த இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் வெப் ரேடியோ அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் வந்து ஸ்மைல் சேட்டை விக்னேஷாக இருக்கார். ஸோ நாங்கள்லாம் வந்து சினிமா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி சினிமாக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கும் எனக்கும் அடுத்து அவர் பேசுகிறாரு. நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கு வந்து அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. அதனால தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப, ஏன்னா இதே ஊரில் வந்து என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்ன எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் வந்து எனக்கு பயங்கர எமோஷனலாக இருக்குது. நன்றி, நீங்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு என்ன தெரியல, எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்ததே நீங்கள் தான். Behalf of Radio City and Meesai Murukku team, we are very happy to welcome Smile Sete Vignesh on stage. And அடுத்ததா ஏங்க அவருக்கு ஒரு பஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தமிழ்நாட்டிலே 4 டிரெக்ஷன்ஸ் வேணாமா? ஏன் வீட்டுக்கு போனோம்ல, ஒன்னு ரஜினிகாந்த், இன்னொன்னு கமலஹாசன், மூணாவது விக்னேஷ்காந்த். இன்னொரு புதுமுகம், பெருமைக்குரிய புதுமுகமா இந்த படத்துல அறிமுகமாகும் ஹரி. ஃப்ரெண்டு ஆடிஷனில் சும்மா அப்படியே வந்தார், பார்ட்டிசிபேட் பண்ணார். இவரும் உங்களில் ஒருத்தர் தான். நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணார், நல்லா நடித்தார். இந்த படத்தில் அவருக்கு ஒரு ரோல். இது மாதிரி எத்தனையோ யங்ஸ்டர்ஸ், எத்தனையோ பேர். நான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் போய் ஒரு பையனை பார்த்தேன் ஒரு 5 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து என்கிட்ட சொன்னால், நான் பாடுவேன், நானும் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் ஆவேன், உங்களை மாதிரி ஆவேன், நானும் இது பண்ணுவேன். தம்பி, வாய்ப்பெல்லாம் யாருக்கும் தர முடியாது, வாய்ப்பு எல்லாமே இருக்குது, நீ தான் தட்டி பறிச்சுக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ பாட்டெல்லாம் பண்ணால், இன்டர்நெட்டில் கவர்லாம் பண்ணால், அவன் வாய்ப்பு அவனே தட்டி பறிச்சுக்கிட்டான். கௌஷிக் கிரிஷ்
இவரை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லணும், என்ன பாட்டு பாடியிருக்காரு இந்த படத்துல? ஸோ கௌஷிக் கிரிஷ் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு மியூசிக் வீடியோ பண்ணோம், இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ பண்ணோம். அந்த டைமில் ஒரு 3 வருஷம் இருக்கும். எங்ககிட்ட காசு இல்லை அதை கம்ப்ளீட் பண்ண, ஸோ அதை அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் ஒரு நாள் எதாவது பண்ணுவோம் கௌஷிக், கவலைப்படாத அப்படின்னோம். ஏன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ தனி ஒருவன் படத்தில் கௌஷிக் வந்து கண்ணால கண்ணால பாட்டில் வந்து பாடினார். அதுக்கப்புறம் இப்போ மீசை முறுக்கில் அவரோட ஃபஸ்ட்டு டெபியூ மியூசிக் வீடியோ இண்டிபெண்டன்ட் சிங்கிள் என்ன நடந்தாலும். ஸோ இவரும் உங்களை மாதிரி ஒரு காலேஜ் போயிட்டு நிறைய கனவுகளோட நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்படின்னு இருந்தவர் தான். இந்த கூட்டத்துக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கில் எங்களை விட திறமைசாலிக நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஊர்லேருந்து போய் சரி ஏதோ கொஞ்சம் பண்ணனால நான் சொல்கிறது ஒன்று தான். ஒன்று, பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில், மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில். பசங்கள்லாம் கேங்காக சேர்ந்து ஏதாவது பண்ணுங்க, கெத்தா பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நம்பிக்கை இருந்தால் போதும். மக்கள் அன்பு இருக்குது, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ மீசை ஸோ தேங்க்யூ. நான் வந்து இவ்வளோ நேரம் பேசலாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து அப்படியே ஏன்னா இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லாம் சொன்னாங்களா, அதனால சரி ஓகே ஒரு கொஞ்சம் பேர் வருவாங்க எல்லாரையும் மீட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். நான் இவ்வளோ அன்பு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி பிரதர். இவ்வளோ ரொம்ப நேரமா பூ இருக்கு பிரதர். சொல்லுங்க பிரதர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பேசிட்டோம், பாட்டு பாடிட்டு அப்புறமா நம்ம விக்னேஷ்காந்த் வந்து இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையுமே ஹிப்ஹாப் தமிழா வரவேற்றாரு. சோ அவரை வரவேற்க ரேடியோ சிட்டியினுடைய ப்ரோகிராமிங் டைரக்டர் திரு பிரபு அவர்களை உங்கள் கரவொலியோடு அன்போடு மேடை கழிக்கின்றேன். நல்ல கைதட்டலாம். நம்ம ஒரு பையன் ஹிப்ஹாப் விக்னேஷ்காந்த்க்கு ரேடியோ சிட்டியில் இருந்து ஒரு வரவேற்பு. அவர் உருவத்துக்கு கொஞ்சம் சிறுசுதான் இருந்தாலும் இதை பெரிய மனசு பண்ணி ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது உங்களுடைய நண்பர் கொடுக்கிற திஸ் இஸ் கால்ட் அஸ் நண்பேண்டா. தேங்க்யூ. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த காலையில் ஒரு ரேடியோ சிட்டியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்போ ஒரு பையன் வந்திருந்தான். நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் ஆக போகிறேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு பையன் பேசிகிட்டு இருந்தான். ஓகே, அந்த பையன் வந்திருக்கீங்களா காலையில்? அந்த ஒரு கேங் பீட் ஹிப்ஹாப் தமிழா பார்த்தா நானும் பேர் வச்சேன், பீட்ஸ் அப் தமிழாவா? வேற ஏதாவது இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் இங்கே இருக்கீங்களா? நிறைய இருக்காங்க, நிறைய பேர் இருக்கீங்களா? உங்களை பற்றி ஒரு பாட்டு போட்டுருக்கிற, உங்களை பற்றி அந்த தொப்பி போட்ட தம்பி வாங்க வாங்க. ஹலோ ஸ்வேதா, என் ஃபேன்ஸ் பேர்லாம் எனக்கு நிறைய பேர் தெரியும் மேடம். ஏன்னா இவ்வளோ நேரம் டைரக்டா ஒரே நாளில் 1000 1 லட்சம் ஃபேன்ஸ் 2 லட்சம் ஃபேன்ஸ்லாம் இல்லை. முதல்ல எனக்கு ஃபேஸ்புக் ஆரம்பிக்கிறப்ப 6 பேர் இருந்தாங்க. அப்புறம் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 300 பேர் வந்தாங்க. கிளப்ல மப்பில் அந்த ரேடியோவில் வைரல் ஆனப்போ ஒரு 3000மோ 3500 30,000மோ. ஆனால் நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆன் ஃபேஸ்புக். ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ரசிகர்கள் இல்லை, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை கை தூக்கி ஏற்றி விட்ட எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான். ஸோ என்னோட நண்பர்கள் எல்லாத்தோட பேர் நிறைய பேர் எனக்கு இங்கே தெரியும். ஸோ ஸ்வேதா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இவங்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்து ஃபேன்ஸ் அப்போ இருந்து. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஓகே, உங்களுக்காக சார் இப்போ ஹிப்ஹாப் தமிழா ஆதி எல்லாருக்காகவும் குரல் கொடுக்குறாரு. பட் ஆதிக்கு குரல் கொடுத்த ஒரு குரல் இங்க இருக்கு. ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ரோஜா உங்கள்கிட்ட இருக்கட்டும். இப்போ மைக் இவர்கிட்ட. இவருடைய அந்த பாடல் உங்களை புகழ்ந்து ரெடி 4 3 2 1. தமிழ் என்னும் மொழியை வளர்த்து வரும் தமிழா, தமிழ் அதன் புகழை பாடி வரும் தமிழா, தமிழ்நாட்டு தமிழா, தாய்மொழியின் தமிழா, காதல் என்னும் தமிழா. தம்பி போதும் தம்பி, உங்களை பத்தி தான் எழுதியிருக்கேன். நீங்க பாடினது ரொம்ப சந்தோஷம் தம்பி. தேங்க்யூ. நோ இஷ்யூஸ். பட் நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் இந்த மேடைக்கு வந்து. என்ன விஷயம்னா, என்னை பத்தி பாட்டு எழுதிட்டேன்னா அது வேணாம். நீ தமிழை பத்தி எழுது, இந்த தமிழனை பத்தி எழுதாத. இருந்தாலும் ராப்பர், யுவர் ராப்பர், சூப்பர். ஏதாவது பாட்டு இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க? இப்பதான் சார் கேப் வாங்கியிருக்கேன். அப்பதான் கேப் வாங்கியிருக்கேன். நானும் இந்த கேப்லாம் போட்டிருக்கேன். இப்ப தேவைப்படல. ஓகே, வந்துட்டு என்ன பண்றீங்க? 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போறேன். ஏன்னா படிங்க, காலேஜ் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட், என்டர்டெயின்மெண்ட் நெக்ஸ்ட். ஸோ அதனால வந்து ட்ரிபிள் இ. ஓ, நானும் ட்ரிபிள் இ தான். சூப்பர். உங்க பேரு? அண்ணன்.
கண்ணன் நான் வந்து முதல்ல ஸ்டேஜில் ஏறினப்ப ஊ அப்படின்னு கத்துனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனை இனிமேல் இங்கே இருக்கிற இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் ஒருத்தர் ஸ்டேஜில் வந்து அவருக்கு மரியாதையோட கரகோஷம் கொடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்காங்க. நான் ஏன் இதை கேட்டேன்னா, ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் இங்கே இருந்தால் இந்த பொக்கே அவங்களுக்கு போகட்டுமே அப்படின்னு தான். ஸோ அதனால் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணிகிட்டே இருங்க, படிச்சுட்டே பண்ணுங்க. ஒரு நாள் அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது கெரியராக மாறிடும். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நல்ல ஒரு பஞ்சு சொன்னார். ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்துங்கப்பா. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இப்போ உங்களுக்காக என்ன நடந்தாலும் பாட்டு முழுசா கேட்டு சந்தோஷப்பட போறீங்க. அதுக்கு முன்னால சிறப்பா இல்ல கௌஷிக்கு முதல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். உடம்பு சரியில்லை இந்த தம்பிக்கு. அவ்வளோ ஃபீவர்லயே நமக்காக பாட்டு பாட வந்திருக்கும் இந்த குழந்தைக்கு நல்லா ஒரு ஓ போடுங்க. நல்லா போடு, அழுத்தி போடு, இழுத்து போடு. Thank you so much. இது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இந்த ஓ போடுற ஸ்டேஜ் வந்து இப்போ கௌஷிக் நினைக்கிறேன். இப்போ அந்த பாட்டுக்கு நம்ம நேரடியா போயிடலாம். நல்ல ஒரு கைதட்டு கொடுக்கலாம் கௌஷிக். ஒரு நிமிஷம். நம்ம பாடுறது முக்கியம் இல்ல, அவங்க பாடணும். ரைட்டா? எங்களை பாட சொல்லுங்க. ஓகே. அண்ட் டு ஆல் தி இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் அவுட் ஹியர், ஒரு நாள் நீங்க எங்களை விட இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸை விட பெருசா வருவீங்க. அதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொக்கே கொடுக்க முடியல, ஏன்னா ஒரு பொக்கே தான் கொடுத்தாங்க. அதனால அந்த ஒரு பொக்கேவை ஒரு நண்பனுக்கு வாழ்த்து சொல்லிட்டேன். ஸோ இங்க இருக்கிற மற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். போறதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் நீ என்ன மறந்தாலும் ஹாப்பி. ஓகே, டேக் தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? கோயம்புத்தூர், make some noise. Let's go. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. மனசுக்குள் உள்ள காதல பூட்டி வைக்க முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. கோயம்புத்தூர், put your hands up. Ready, put your hands up. Go, 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 go. When I say hip, you all say hip, hip. When I say hip hop, you all say hip hop, hip hop. என்னை சந்தித்தால் அடி பெண்ணே நீயும் சிந்திப்பாய். என்னை ஏனோ பிரிந்து சென்று உன் வாழ்வை நீயே தண்டித்தாய். சரி பாதி நீ தாய சரி பாதி. உயிர் நாடி என நானும் உனை நாடி. வந்த போது என்ன தள்ளி எங்க போற நீ தள்ளி போனதால நானும் ஏங்கி போறேன். Everybody go. என்ன நடந்தாலும் உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. உன்னோட கண்கள் வலியும் கண்ணீர் வலியும் சோகம் கவலை வேண்டாம். உன்னோட கையில் நான் வந்து சேரும் அந்த நாளும் வெகு தூரம் இல்லையோ. கவிஞனுக்கு கலையின் மீது காதல் வந்தது, அந்த கலையின் மீது கொண்ட காதல் உன்னை வென்றது. இருந்த போது முந்தன் மீது காதல் என்பது என் கனவில் வென்று வாழ்வில் வென்று உன்னை வெல்வது. Whatever you need, என்ன வேணும் சொல்லடி. wherever you are, whatever you be, நீ தாய காதலி. என்னை விட்டு போனா என்ன செய்வேன், உன்னுடைய தான் நான் இருப்பேன். ஒரு முறைய
நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்னை விட்டு போனா என்ன செய்வ? உன்னுடையதாக நான் இருப்பேன். ஒரு முறை என் கண்ணை பார்த்து சொன்னா போதும். என்னை விட்டு போனா என்ன செய்வ? உன்னுடையதாக நான் இருப்பேன். ஒரு முறை என் கண்ணை பார்த்து சொன்னா போதும். அடி என்ன நடந்தாலும் பெண்ணே நீ என்ன மறந்தாலும். Thank you so much. Coimbatore, make some noise. பிரதர் ஒண்ணு சொல்லணும்னு தோணுது. நீங்க பாக்குறதுக்கு ஷாஹித் கபூர் மாதிரியும் இவரை பாக்குறதுக்கு ரன்பீர் கபூர் மாதிரியுமே இருக்கிறீங்க இந்த மேடையில அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். அண்ட் ரேடியோ சிட்டி எஃப்எம்னுடைய நேயர்கள், விசிறிகள், அதுவும் குறிப்பா பெண் ரசிகைகள், ஆண் விசிறிகள் எல்லாருமே நிறைய கேள்விகள் கேட்க சொல்லியிருக்காங்க நம்ம ஆதிட்ட. ஸோ ஃபியூ கொஸ்டின்ஸ் உங்களுடைய மனசிலிருந்து எழுந்த குரலா. ஸோ ஆதி ப்ளீஸ் பி அந்த ஸ்டேஜில் தாங்க இருக்கு அப்படின்றாரு. மைக் வாங்கிக்கங்க. ஒரு சில கேள்விகள் உங்களிடம். ஸோ ரேடியோ சிட்டி 91.1 எஃப்எம் நடத்திட்டு இருக்கக்கூடிய மீசைய ரேடியோ சிட்டி 91.1 இனுடைய நான் டோங்கரி டேவிட் and I am doing evening drive time show. இந்த மீசைய முறுக்கு தொடர்பாக ஒரு கேள்வி. முதல்ல இந்த படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற முடிவு எப்படி வந்தது? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எங்களுக்கு. டைரக்ட் பண்ணணும் முடிவு எப்படி வந்ததா? இல்லை, நான் என்னோட இண்டிபெண்டன்ட் காலத்துலேருந்து எல்லா இண்டிபெண்டன்ட் மியூசிக் காலத்துலேருந்து வாடி புள்ள வாடி டக்கர்லாம் நான் தான் டைரக்ட் பண்ணேன். ஓகே. என்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஆர்ட்டை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் பண்ணிட்டு இருந்தப்போ ரீச் இருந்துச்சு. பட் டக்கரே ஒரு படமாக வந்துருந்துச்சுன்னா அதோட ரீச்சே வேற. ஓகே. ஸோ இனிமேல் நம்ம பண்ணுற விஷயமா ஒரு கருத்து சொல்லணும்னா அது ஒரு படமாக சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு என்ன மாதிரி பசங்க, எங்களை மாதிரி பசங்களுக்கு இது முன்னாடி இந்த ரூட்ல டிராவல் பண்ணதுக்காக ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அந்த விஷயம் தான் இந்த மீசை முறுக்கு. ஒரு அப்பா பையனுக்குள்ள இருக்கிற ஒரு கதை தான் இந்த மீசை முறுக்கு. ஒரு நண்பர்களுக்குள்ள இருக்கிற கதை தான் இந்த மீசை முறுக்கு. ஒரு காதலனுக்கும் ஒரு காதலிக்கும் இருக்கிற கதை தான் இந்த மீசை முறுக்கு. ஒரு அம்மா, ஒரு பையன், ஒரு அண்ணன் தம்பி, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற படம் தான் இந்த மீசை முறுக்கு. சூப்பர். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மீசை முறுக்குங்கிறது ஜஸ்ட் இந்த ஒரு மீசை இருக்கிறதும் முறுக்கிறதுங்கிற டினோட் பண்ணல. மீசை முறுக்குன்னா என்னன்னா, நம்ம வந்து ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிறது தான் மீசை முறுக்கு. அதனால தான் இந்த படத்தோட கேப்ஷனே தோத்தாலும் ஜெயிச்சாலும். அரியர் வைக்கிறது முக்கியம் கிடையாது, அத கடைசியில மொத்தமா வச்சு செஞ்சு 8வது செமஸ்டர்ல கிளியர் பண்றதா முக்கியம். இதுவும் இந்த படத்துல இருக்கு, அதனால கண்டிப்பா வந்து பாருங்க. வெரி குட். இந்த படத்துல எங்களுடைய சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் இதுல வந்திருக்காரு. அவருடைய பார்ட் எப்படின்றத ஓரிரு வார்த்தைகள் விடையளிக்கலாம் நீங்க. சின்ன கலைவாணர் விவேக், இந்த பக்கம் அவர் தான் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரெனவுண்ட் ஸ்டார்ஸ். கிட்டத்தட்ட படத்தோட ஹீரோவே அவரு தான். ஓகே. இந்த படமே வந்து ஒரு, அதாவது மறுபடியும் எங்களை மாதிரி பசங்களுக்கு சின்ன வயசுல அப்பா ஹீரோவா இருப்பாங்க. கொஞ்ச நாளாக எங்களுக்குலாம் ஒரு வில்லனா தெரிவாரு. ஆனா நம்ம பெத்தவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக எதுவும் பண்றது இல்ல. அவங்க இல்லாத காலத்துல நம்ம கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளுக்காக எல்லாமே பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றப்ப போர் அடிக்க கூடாது. கண்டிப்பா அதை வந்து ஜனரஞ்சகமான முறையில சொல்றதுக்கு இவரை விட எனக்கு சிறந்த ஆள் தெரியல. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறப்பவே இவரை வச்சுதான் அந்த கதையை எழுதினேன். ஸோ எங்க அப்பா எனக்கு சொன்ன நிறைய விஷயங்களை எழுதி அதை சொல்லணும்னா அது விவேக் சார் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். விவேக் சார், என் ப்ரொடியூசர்கிட்ட நான் கேட்டது, இந்த படத்துல எல்லாருமே புதுமுகங்கள், ஆனா எனக்கு விவேக் சார் மட்டும் வேணும்னு கேட்டேன். நீங்களும் புதுமுகம்? நானும் புதுமுகம். இவர் புதுமுகமாங்க நமக்கு? இல்லங்க, ஆக்டரா. ஓகே. ஆக்டரா, டக்கரு, ஆக்டர், இப்ப டைரக்டரும் வேற. அண்ட் மூணாவது क्वेश्चन உங்கள்ட்ட, இந்த கோவை மண்ணில் இருந்து தொடக்கத்துல இருந்து சப்போர்ட்டே இல்லாம போனீங்க, பட் இவ்வளவு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இவ்வளவு பெரிய கிரவுட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா?
இவ்வளோ பெரிய க்ரௌட் ரசிகர் வட்டம். இல்லை காலேஜில் பாட்டு இந்த மாதிரி பண்ணி நெட்டில் போட்டுட்டு இருப்பேன். அப்போ ரூம்மேட்லாம் கலாய்ப்பான் பயங்கரமாக. என்னடா எப்போ பாரு உட்காந்து ஏதாவது பண்ணிட்டுருக்க பேசிட்டு அதை தான் பீட் மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்க பாடுறா அப்படிலாம் கலாய்ப்பான். அப்போ நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, ஒரு நாள் ஏதாவது நடக்கும் பார் அப்படிம்பேன். பட் எனக்கு உண்மையிலே வந்து என் மேலே எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை. இவங்க என் மேலே வச்ச நம்பிக்கை கூட நான் என் மேலே வைக்கல. ஒருவேளை இவங்க நம்பிக்கை வைக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா உருவாயிருக்கவே முடியாது. ஹிப்ஹாப் தமிழானா என்ன இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு அரியர் வச்சுட்டு சும்மா 4 விசில் அடிச்சுட்டு அப்படியே போயிடுவான்னு நினைச்சியா? மீசைய முறுக்குடா அப்படின்னு வந்திருக்கிறாரு இன்னைக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், திரும்பி வந்திருக்கிறாரு. எப்படி நிறைய துன்பங்கள் இருந்ததோ, நிறைய அவமானங்கள் சின்னதா இருந்ததோ, அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தோத்தாலும் ஜெயிச்சாலும் இங்க இருந்தே சொல்லிடுங்க. என்ன சொன்னீங்க? வாடி புள்ள வாடி பர்ஃபார்ம் பண்ணு. ஓகே பக்கா. இல்லை எனக்கு அங்கேருந்து புரியல, அதான். ஓகே, உனக்கு தெரியுமா பாட்டு? நான் பண்ண நீ கூட பாடுவியா? பிஃபோர் தட் கொஞ்சம் தள்ளிக்கோங்க ப்ளீஸ். ஸ்டேஜை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க ப்ளீஸ். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாருக்காகவும் தான் இந்த ஆடியோ பிரீமியர். வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நினைச்சிருக்கேன் எனக்குள்ள. ரைட்டு, இவர் பாட்டாரு. நீங்களாம் ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அது செகண்ட் ஃப்ளோர். இப்போ செகண்ட் ஃப்ளோர். வாடி புள்ள வாடி புள்ள வாடி புள்ள வாடி புள்ள வாடி. வா நிலா நிலா வா நிலா நிலா. இதல்லவா மாஸ். காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல்வழி. உன் காதல் எந்த வாழ்வை செதுக்கிடும் ஓர் ஒளி. அடி நீ இன்று என் வாழ்க்கை தனில் இல்லை அடி ஒளி. பொறுக்க முடியவில்லை காதல் தந்த வழி. அப்பெண்ணே என்னை பார், ஒரு முத்தம் ஒன்று தா. உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அளவா. சிறு கண்ணீர் துளி எந்த கண்ணின் ஓரம். காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம். கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான். நீதித்தான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம். சேரும் முன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால், காதல் முறிந்தால், ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்து இங்கில்லை என்றால் என்ன, சொர்க்கத்தில் நாம் சேரலாம். சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம். வாடி புள்ள வாடி புள்ள வாடி புள்ள வாடி புள்ள வாடி. வா நிலா நிலா வா நிலா நிலா. And next, நான் வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி ஃபினிஷ் பண்ணணும்னு நினைச்சேன். அதான் அது ஏற்கனவே சொல்லிட்டேன். எந்த தைரியத்தில் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா ஒண்ணு இருக்கு, நட்பு. அதனால வந்து என் நட்புகள்லாம் இங்க இருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாடல், இந்த ராப். தேங்க்யூ. நண்பேண்டா, ஹிப்ஹாப்டா, தமிழாடா, ஆதிடா. எல்லாம் ரெடியா? சரி, அப்படியே கசன்னு ராப் பண்ணலாம். எதெல்லாம் தெரியுதோ கூட பாடலாம். ஓகேவா? ரெடி? மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான். மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான். நட்பிருக்கு நெஞ்ச நிமித்து அடாச்சம் எதுக்கு மச்சான் பட்டைய கிளப்பு. பிரச்சனைன்னு வந்து அடிச்சு நொறுக்கு அவன் முறைச்சு பார்த்தா. கிறுக்கு நாங்க கொஞ்சம் கிறுக்கு, ஆனா எங்களை சுத்தி எதுக்கு இனி பயமும் எதுக்கு. வா நெஞ்ச நிமித்தி வா. ஹே ஹே மிசைய முறுக்கே. ஹே ஹே மிசைய முறுக்கே. ஹே 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 மிசைய முறுக்கு. டைட்டில் ட்ராக் லான்ச். Are you ready? Ready? Are you ready? Say yeah. Are you ready? Are you ready? So மீசைய ரேடியோ சிட்டி 91.1 இனுடைய ஆடியோ பிரீமியர் இப்போ இங்க ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுடைய இசையில, இயக்கத்துல, நடிப்புல, அவருடைய நண்பர்களினுடைய சிறப்பான ஒரு கூட்டமைப்புல பாட்டு இங்க வெளியிட போறோம். மீசைய முருகனுடைய டைட்டில் ட்ராக்
அண்ட் முன்னாடி ஆதி சொன்ன மாதிரியே நம்ம மக்கள் தான் சீஃப் கெஸ்ட். ஸோ நம்ம மக்கள்ல இருந்து செலக்ட் பண்ண 5 பேர் இங்க ஸ்டேஜுக்கு கூப்பிடுறோம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் ரேடியோ சிட்டி 91.1 உடைய ஆடியோ பிரீமியர் மீசைய முறுக்கு படத்துடைய டைட்டில் சாங் மீசைய முறுக்கு உங்களுக்காக லான்ச் பண்ண போறோம். அண்ட் லான்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆதி உங்களுக்காக இந்த பாட்டை பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. மாசான ஒரு டாட்டூ, அச்சமில்லைன்னு பாரதியார் போட்டோ, சூப்பர்ல மாஸ். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் ரித்தீஷ் அச்சம் என்பதில்லையே. தேங்க்யூ. பாரதியை சிறப்பா தன்னுடைய ரோல் மாடலா முன்னெடுத்துக்கிட்டு பாட்டு அவர் எழுதியது போல எண்ணிய முடிதல் நல்லவே எண்ணல் திண்ணிய நெஞ்சம் தெளிந்த நல்லறிவு பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணிய போல மீசைய முறுக்கு லான்ச். இந்த டைட்டில் ட்ராக் இருந்துச்சுன்னா ஒரு டைம் ப்ளே பண்ணலாம், எல்லாரும் கேட்கலாம். இல்ல நீங்க இல்லை, அது வந்து கரிஷ்மா, காதல் கிரிக்கெட் கரிஷ்மா பாடியிருக்காங்க. இந்த பாட்டோட ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த படத்தில் இந்த பாட்டை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் இந்த பாட்டு என் ஃபேன்ஸுக்கு ஒரு டெடிகேஷனுங்கிறதுனால படத்திலே வச்சுருக்கேன். இது படத்துக்கான பாட்டு இல்லை, என் மீசை முறுக்கு படத்தோட டைட்டிலுக்கான பாட்டு வந்து என்னுடைய நண்பர்களுக்கான பாட்டு. ஒரு சின்ன ஓகே ரைட், அதனால தான் நான் ஃபேன்ஸை வச்சு ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஒரு கவுண்ட் டவுன்ல இருந்து போயிடலாம், ஃபார் கவுண்ட் டவுன்ல இருந்து போலாம். ஸோ 10ல இருந்து போலாம். மீசைய 10 9 8 மீசைய. So Radio City 91.1 FM இனுடைய ஆடியோ பிரீமியர் மீசைய முறுக்கு. Open your eyes, now see that sunrise. I know I made it, and I'll be staying. Look at me, I started as a young boy, right from CBE, you know it's me. The path over your baby is G-Wet and Audi. We started with 0 fans and now we got an army. All the love that they gave me, that's what made me. Let me tell you what my dad really told me. தோத்தாலும் ஜெயிச்சாலும் hey, hey, மீசைய முறுக்கே, hey, hey, மீசைய முறுக்கே. Hey, hey, மீசைய முறுக்கே, hey, hey, மீசைய முறுக்கே. தனியா நின்று சோத்துக்கே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம் இஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் சிங்கப்பூட்டி வளர்த்தது சென்னை சிட்டி. கேட்டு பாரு என்ன பத்தி தோல்விகள் என்னை சுற்றி நண்பர்கள் ரசிகர்கள் தந்த இந்த பாசம் என்றும் மாறாது தமிழ் மேல் கொண்ட நேசம் சுவாசம் உலகாயின் தமிழ் மேலே விசுவாசம் அழகவளையோட ராமஜாமூர் என்ன வேணா பேசும் உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் கூறல் தோல்வி என்பது நிஜமல்ல நிழல். மீசைய முறுக்கே, மீசைய முறுக்கே. பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில், ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில். Young and beaten, not your prize, boom
Chakrosonic, psycho unit, psychometric, cashmere, tagmatic, MC switch, side lock up, mother shoulder, big waist, lady cash, shape down, bring it like coffee, brother, waist down low, let's go, lady K, prophecy, chingari, Suji G, drop a beat, Tupac easy, a roller steam, unit, ride a battle, straight, swanny, and all of my comedy, you say, homies, hello, best all the matter, that if you're me, do pass some Monday, so Lisa, yare, put a gay bell, woman, I'm up to me one day. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. இதுதான் மீசை முருகோட டைட்டில் ட்ராக். Right from CPE, you know it's me, the pop Tamila baby, it's Shiva and Adi. We started with 0 fans and now we got an army. Love that they gave me, that's what made me. Let me tell you what my dad really told me. தோத்தாலும் ஜெயிச்சாலும் Hey, 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 hey. Ready, let's go. Hey, 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 Misaya Muruke. இந்த வீடியோ ஒருவேளை லைவ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருந்துச்சுன்னா கரிஷ்மாக்கு ஒரு ஷவுட் அவுட். Make some noise for Karishma. வெளியே வந்து வீதியில தனியா நின்று சோத்துக்கே கஷ்டப்பட்டோம் இஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் சிங்கக்குட்டி வளர்த்தது சென்னை சிட்டி கேட்டு பாரு என்னை பற்றி தோல்விகள் என்னை சுற்றி நண்பர்கள் ரசிகர்கள் தந்த இந்த பாசம் என்று மாறாது தமிழ் மேல் கொண்ட நேசம் சுவாசம் உள்ள வரையில் தமிழ் மேலே விசுவாசம் அடக்கவளைய விடுறா மச்சான் ஊரு என்ன வேணா பேசும் உலகம் முழுதும் ஒலிக்கும் எங்கள் குரல் தோல்வி என்பது நிஜமல்ல நிழல். Hey, 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 ready, hey, 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 hey. First of all, எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு பிரதர். ஏன்னா இங்க நாங்க இந்த ஈவென்ட் பண்றோம்னா இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குன்னு சொன்னாங்க. அதை தாண்டி ஒரு மாஸ் காட்டிட்டீங்க கோயம்புத்தூர். தேங்க்ஸ் a lot. கூட்டமே வராதுன்னு என்ன கூட்டம் சாமி, பயமா இருக்கு சொல்ல போனா. இங்க எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ்? ஆழ்ந்த அனுதாபங்கள். 1 minute சைலன்ஸ். யார் யாரெல்லாம் ஆர்ட்ஸ்? நீங்கெல்லாம் பொழைச்சிக்குவீங்க வாழ்க்கையில. பட் கவலைப்படாதீங்க, இது இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ். எது படிச்சாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மாணவர்களா இருக்க அத்தனை பேருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு டெடிகேஷன் இந்த படம். எத்தனை பேர் லவ் ஃபெயிலியர்? வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். நீங்கெல்லாம் இன்னும் பெருசாயிருவீங்க லைஃப்ல. இங்க பாருங்க பாஸ், அததான் மீசைய முறுக்கு உங்களுக்கு அட்லாஸ் சொல்ல போகுது. இங்க பாருங்க, கவலைப்படாம இந்த படத்துக்கு வந்து பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50,000 டிக்கெட் கன்ஃபார்ம். இங்கே முடிஞ்சு போச்சு. இதற்கு தானே 50,000 சேர்த்து அத்தனை பேரையும் பார்க்க வைக்கணும் அப்படின்றதுதான். ஸோ கண்டிப்பா படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து வீதியில தனியா நின்று சோத்துக்கே கஷ்டப்பட்டோம் இஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் சிங்கக்குட்டி வளர்த்தது சென்னை சிட்டி கேட்டு பாரு என்னை பத்தி தோல்விகள் என்னை சுற்றி நண்பர்கள் ரசிகர்கள் தந்த இந்த பாசம் என்றும் மாறாது தமிழ் மேல் கொண்ட நேசம் சுவாசம் உள்ள வரையில் தமிழ் மேலே விசுவாசம் அடக்கவளைய விடுறா மச்சான் ஊரு என்ன வேணா பேசும் உலகம் முழுதும் ஒலிக்கும் எங்கள் குரல் தோல்வி என்பது நிஜமல்ல நிழல். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இங்கிலீஷ் பேசினாலும் ஹிப் ஹாப் தமிழ பீஸ் அவுட். Hey, hey, மீசைய முறுக்கே